Hi, hello and welcome to my channel Charulata Accounts. 12th கான காமர்ஸ் 2 மார்க்ஸ் ரிவிஷன் போயிட்டுருக்கு. அதில் சாப்டர் 21 இந்த மாடியூலில் பார்க்க போகிறோம். The Sale of Goods Act. it is an important act under the special contract இது. ஓகே, இதுக்கான 2 மார்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் கூட்ஸ்? கான்ட்ராக்ட்னா என்ன? அக்ரிமெண்ட் இல்லையா? சேல் ஆஃப் கூட்ஸில் என்ன அக்ரிமெண்ட்? What is meant by agreement of sale of goods அப்படின்னு கேட்குறான். It is a contract whereby seller transfers or agrees to transfer the property of the goods to the buyer for price. அதாவது இது ஒரு அக்ரிமெண்ட். எங்கே செல்லர் வந்து agree to transfer accept பண்ணுறாரு. எதுக்கு? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கூட்ஸ், அதாவது ஓனர்ஷிப் ஆஃப் த கூட்ஸை பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கான விலையை வாங்கிக்கிறார். தட் இஸ் செட் டு பி கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் கூட்ஸ். இட் இஸ் அ கான்ட்ராக்ட் வேர் பை த செல்லர் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆர் அக்ரீஸ் டு டிரான்ஸ்ஃபர் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கூட்ஸ் டு த பையர் ஃபார் அ ப்ரைஸ். நெக்ஸ்ட், லிஸ்ட் டவுன் த எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். ஸோ ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னா அதில் முக்கியமாக இருக்க வேண்டிய எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கான்ட்ராக்ட் ஆஃப் சேலோட எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 2 பார்ட்டிஸ், அதாவது பையர் அண்ட் செல்லர். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அந்த கூட்ஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட், கூட்ஸ் இருக்கணும். அண்ட் 4th ஒன் இஸ் ப்ரைஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின். இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல், அதாவது ஒரு அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் என்ன முக்கியமாக இருக்கணும் அப்படின்னா 2 பார்ட்டிஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, கூட்ஸ், ப்ரைஸ். Next, what is meant by goods? The term goods includes every kind of movable property, stocks, shares, growing crops, etc. So goods னா எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும், ஸ்டாக்ஸாக இருக்கலாம், ஷேர்ஸாக இருக்கலாம், அண்ட் க்ரோயிங் கிராப்ஸ் அதெல்லாம் இருக்கலாம். ஓகே, அண்ட் தென் குட்வில், ட்ரேட்மார்க்ஸ், பேட்டன் ரைட், காப்பிரைட்ஸ், இதெல்லாம் கூட என்ன சொல்கிறாங்க? ஆர் ஆல்சோ ரிகார்டட் அஸ் அ கூட்ஸ். ஓகே, சிலதெல்லாம் கூட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மணி, அப்புறம் இமூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் ரிசீவபிள், அதெல்லாம் வந்து கூட்ஸ் கிடையாது. அதனால தான் கூட்ஸ் அப்படின்னா என்னென்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க. எந்த கூட்ஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், சேல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ கூட்ஸ் அப்படிங்கிறது த டேர்ம் கூட்ஸ் இன்க்ளூட்ஸ் every kind of movable property, stocks and shares, growing crops, etc. இன்னொன்று goodwill, அதாவது intangible assets எல்லாம் goodwill, trademarks, copyrights, patent rights, etc. are also regarded as the goods. Next, what is contingent goods? Contingent goods are the goods the acquisition of which by the seller depends upon a contingency. அதாவது அந்த செல்லர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சப்போஸ் ஏ இஸ் அ செல்லர் அப்படின்னா, ஹீ வில் அக்ரி டு செல் டு பி ப்ரொவைடட் இஃப் ஹீ கெட்ஸ் ஃப்ரம் சி. அதாவது நான் வந்து ஒரு டேபை உனக்கு விற்கிறேன் அப்படின்னு ஏ சொல்கிறாரு பிக்கு. ஆனால் அவர் இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் சி கிட்டேருந்து எனக்கு அந்த டேப் கிடச்சிதுன்னா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த டேப் வந்து தட் இஸ் அ கண்டிஜென்ட் கூட்ஸ். ஓகே, நான் கொடுக்குறேன், ஆனால் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் சர்டன் கண்டிஷன். கண்டிஜென்ட் கூட்ஸ் ஆர் அ பார்ட் ஆஃப் ஃபியூச்சர் கூட்ஸ். அதாவது கூட்ஸ் வந்து ஃபியூச்சரில் தான் கிடைக்கும். பட் ஹீ இஸ் அக்ரீயிங் டு செல், பட் ஒன்லி அண்டர் த கண்டிஷன் இஃப் ஹி கெட்ஸ் ஃப்ரம் சி. ஓகே, கண்டிஜென்ட் கூட்ஸ் ஆர் த கூட்ஸ் த அக்விசிஷன் ஆஃப் விச் பை த செல்லர் டிபெண்ட்ஸ் அப்பான் அ கண்டிஜென்சி. ஓகே, கண்டிஜென்ட் கூட்ஸ் ஆர் அ பார்ட் ஆஃப் ஃபியூச்சர் கூட்ஸ். நெக்ஸ்ட், what do you understand by warranty? வாரண்டி அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு கொலாட்ரல், அதாவது ஒரு சப்போர்ட்டிவ் ஃபார் த மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம் இதை. ஓகேவா? இது வந்து சப்சிடரி டு த கான்ட்ராக்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இல்லை சப்சிடரி, அதை தான் நம்ம வாரண்டின்னு சொல்லுவோம். வாரண்டி ரெப்ரசன்ட்ஸ் அ ரிக்வயர்மெண்ட் விச் இஸ் கொலாட்ரல் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிவ் டு த மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். ஓகே, இட் இஸ் ஆஃப் செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் டு த கான்ட்ராக்ட். எப்படி கூட்ஸ் எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் எப்படியோ அதே மாதிரி இது வந்து செகண்ட் வாரண்டிங்கிறதும் இட் இஸ் ஆல்சோ ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இன் த கான்ட்ராக்ட். Okay, warranty represents requirement
which is collateral to the main purpose of contract. It is a secondary importance to the market. Now we will move on to the next lesson. Negotiable Instrument Act 1981. Negotiable அப்படின்னா என்னன்னா transferable. It can be transferred from one person to another either by signing or by just delivering it to some other person. Okay, negotiable அப்படின்னா transferable. Okay, transferable from one person to another person. அதுக்கு பற்றி நீ வேறு ஏதாவது ரிட்டன் வாங்கிப்ப. ஓகே, அது வந்து இன்னொன்று என்ன சொல்லலாம், இது வந்து ஒரு டாக்குமெண்ட். ஆல்சோ we can say it as a document. இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது டாக்குமெண்ட். இதில் வந்து ஒரே ஒரு ஷார்ட் ஆன்சர் தான். வாட் இஸ் meant by negotiable instrument? A negotiable instrument means a promissory note, bill of exchange or check payable either to order or to bearer. அதாவது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக இதை சொல்லலாம். ப்ராமிசரி நோட்டு, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, செக்கு, இதெல்லாம் இது யார் கையில் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு பே பண்ணணும். இல்லை யாரோட பேர் அதில் இருக்கோ அவங்களுக்கு அதை நம்ம பே பண்ணணும். செக்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்? செக் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். ஸோ வாட் இஸ் meant by negotiable instrument? Negotiable Instrument Act 1881 says means a promissory note, bill of exchange or check payable either to order or to bearer. Next, elements of entrepreneurship. First, entrepreneur அப்படின்னா one who takes up a business on his own is said to be entrepreneur. அவர் ஆரம்பிக்கிற அந்த பிஸ்னஸுக்கு வந்து என்டர்பிரைஸ்னு பேர், அந்த ஆக்டிவிட்டிக்கு என்டர்ப்ரெனர்ஷிப் அப்படின்னு பேர். ஓகே, இதில் கொஷின் என்னன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து மென்ஷன் 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டர்ப்ரெனர்ஸ். அதாவது அந்த என்டர்ப்ரெனர்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. என்டர்ப்ரெனர் ஆஸ் அ ரிஸ்க் பேரர், என்டர்ப்ரெனர் ஆஸ் அன் ஆர்கனைசர். ஓகே, 2 பாயிண்ட், இது ஹெட்டிங்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போகிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் டவுன் த மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்டர்ப்ரெனர்ஸ். யூஸ்வலாக நமக்கு தெரியும் மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங், கோஆர்டினேஷன். இது செகண்ட் லெசனில் பார்த்துருக்கோம். அது தவிர்த்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்லையும் பார்த்துருக்கோம். ஸோ மேனேஜரல் ஃபங்க்ஷன் அப்படின்னா இதுதான் காமன். பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேஷன். இது சப்போஸ் 5 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா இதை எழுதி இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா இட் பிகம்ஸ் அ லாங் ஆன்சர் ஃபார் யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு லிஸ்ட் டவுன் த ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்டர்ப்ரெனர்ஸ். அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, டிஸ்கவரி ஆஃப் ஐடியா. அவருக்கு ஒரு ஐடியா தாட் வரணும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன், அதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணணும். சாய்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் என்டர்பிரைஸ், என்ன விதமான பிஸ்னஸ் பண்ணணுன்றதை சூஸ் பண்ணணும். அண்ட் தென் மொபிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த promotional functions of the entrepreneurs. Okay, next question, define entrepreneur. இது என்னன்னா, entrepreneur அப்படின்னா அவர் வந்து ஒரு மேனேஜர். entrepreneurங்கிறது businessman, entrepreneurங்கிறது வந்து மேனேஜர். he will be working for the salary. அவ்வளோதான், அவர் வந்து ஒர்க் பண்ணுவார், அவ்வளோதான். ஓகே, he won't do his own business. entrepreneur as dreamers who do, those who take hands on responsibility for creating innovation of any kind within a business. அந்த பிஸ்னஸுக்குள்ளவே இருந்துக்கிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு when he creates an innovation he is said to be an entrepreneur. Next, list the challenges faced by the women entrepreneurs. நிறைய பிஸ்னஸ் உமென்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஷின். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஈவன் இது வந்து நமக்கு லாங் ஆன்சர்லேயும் நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ராப்ளம் ஆஃப் ஃபைனான்ஸ். உமன் என்டர்ப்ரெனர்ஸ்க்கு மெயின் ப்ராப்ளம் என்ன? ஃபைனான்ஸ். லிமிட்டட் மொபிலிட்டி, லேக் ஆஃப் எஜுகேஷன், லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன். பட் இப்போலாம் லேக் ஆஃப் எஜுகேஷன்றது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த உமன் ஆர் எஜுகேட்டட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்,
And we will meet you with the next lesson, 25th lesson in the next module. Hope you are clear with this. Thank you.